குடல் வந்து ஏற்கனவே அவிச்சு வச்சால அவிர இது பிரச்சனை இல்லை. பாருங்க, மாட்டுக்குடல் வறுவலுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். வணக்கம் உறவுகளே. வணக்கம் சொல்லுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரைட். இன்றைக்கு வந்து என்ன வீடியோண்டா, இந்த பாருங்க குடல், மாட்டு குடல் வந்து வாங்கியிருக்கிறோம். அதுதான் எனக்கு ஒரு வறுவல் செய்ய போகிறோம். இப்போ 2-3 நாளாக சின்னாக்கிட்ட வீடியோ தான் வந்துகிட்டு சின்னாக்களோட நான் சேர்ந்து என்ன செய்யணும், சேஃப்டியான முறையில் சமைக்கிறோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, மாட்டுக்குடல் வறுவலுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். இப்போ சமையலை ஆரம்பிக்க வேண்டியதான். சமையலை ஸ்டார்ட் பண்ணுவோமா? இந்த பாருங்க, சமையலுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கு வந்து இதில் தான் குடல் வறுவல் செய்ய போகிறோம். ஓகே, அடுப்பை மூட்டி வேலையை ஆரம்பிப்போம். என்ன தேவையான அளவு முதல் தேங்காண்ணே என்ன ஊற்றுங்க ஊற்றுங்க. ரைட், தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. தேங்காய் எண்ணெய் வந்து நல்ல சூடாகிட்டு இப்போ பெருஞ்சீரகத்தை போடுங்க ஹரிஷ். ரைட், பெருஞ்சீரகம் போட்டாச்சு. பெருஞ்சீரகத்தை நடுவுக்கு எண்ணெய் தள்ளி விடுங்க. அஜமாட்டம் கொடுங்க பாருங்க. ரைட், இப்போ கருவேப்பிலை பாருங்க. இன்றைக்கு கருவேப்பிலையும் சோப்பு செத்தல் மிளகாயும் பச்சை மிளகாயும் தான் போட்டிருக்கிறோம். அது நல்லா இருக்கும் குடல் வறுவலுக்கு. இதையும் இப்போ 3 டைம் போட்டு வதக்கி கொள்ளுவோம். கொட்டுங்க இதையும். வதக்குங்க அஜிமா, வதக்குங்க. இல்லை வதங்கட்டுமே. இப்போ இதோட என்ன சேர்க்கணும்? வெங்காயத்தை போடுங்க போடுங்க. வெங்காயத்தை அஜிமா போடுங்க. இங்கே உள்ளுக்கு தள்ளுங்க வெங்காயத்தை. அஜிமா வெங்காயத்தை உள்ளுக்கு தள்ளுங்க. ரைட், வதக்குங்க. என்ன சிரிக்கிறீங்க? ஹாப்பியாக இருக்க சமைக்கிறது? ரைட். இல்லை நீ சொல்லுவேன், அப்பா சொல்லுவேன் தான் பாருங்க. எல்லாம் படியாக வதாங்கி வரட்டும் என்ன. ரைட், இப்போ இதோட இன்னும் ஒன்று போடணும், உள்ளி என்ன. ரைட், இப்போ உள்ளியும் போடுங்க. இப்போ இதோட பாருங்க, உள்ளியும் சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கு. உள்ளியும் போட்டு வதக்குங்க. என்னங்க இருக்கா ரொம்ப மாட்டேன் தான், கையில் தூக்கி தான். எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடுவோம். எல்லாம் வழி வதங்கி வரட்டும். நன்றி இல்லை நன்றி. அப்படியா வதங்கி கொண்டிருக்கு பாருங்க. கெண்டையெல்லாம் பிடிச்சி வதக்குங்க. சைனீஸ் விளையாட்டு, சைனீஸ். நீங்கள் செய்வேண்ணா, அஜிமா செய்வா. இந்த பாருங்க, எல்லாம் வந்து வதங்கி வந்துட்டுது. இப்போ இதோட நாங்கள் வெட்டி க்ளீன் பண்ணிட்டு குடலை போடுவோம். குடலை போடுங்க, கொட்டாமல் போடணுமே. அதுதான் அப்பாட்ட தாங்க, அப்பா போடும். இந்த பாருங்க குடல். என்ன அப்பாட்ட தான். இந்த பாருங்கோ, இப்போ இதற்கு எல்லாம் வடிவாக பிரட்டி விடுவோம். இப்போ இது பிரட்டுறதுக்கு முதல் மஞ்சள் ஒரு கரண்டி போடுவோம். மஞ்சள் போடுங்க கரண்டியால் கிள்ளி.
ஒரு கரண்டி இப்போ நடுவில் போடணுமே. அச்சுமா கிள்ளி ஒரு கரண்டி போடுங்க மஞ்சள். ரைட், காணும் வையுங்க. தண்ணி விட தேவையில்லை. இது வந்து வறுவல். அப்போ குடல் வறுவல். என்னது? இப்போ பாருங்கோ பண்ணி விட போகிறோம். மஞ்சள் எல்லாத்துலேயும் படிவேன் பிடிக்கணும். குடல் வந்து ஏற்கனவே அவிச்சு வச்சால அவிர இது பிரச்சனை இல்லை. ரைட், பாருங்க எல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணியாச்சு. அது முழு தள்ளுங்க. ரைட், குடலுக்குள்ள வந்து கொழுப்பும் போட்டு தான் வறுக்கிறோம். பாருங்க. இப்போ இதோட தேவையான அளவு உப்பு போட போகிறோம். ஏற்கனவே நான் உப்பு போட்டு தான் குடல் அவிச்சினேன். இப்போ நார்மலாக கொஞ்சம் உப்பு போடுவோம். இப்போ உப்பு போட்டு பிரட்டியாச்சு. இதுக்கு மேலே அப்படியே மிளகுத்தூள் இடித்து வச்சுருக்கோம். அந்த மிளகுத்தூளையும் போடுவோம். மிளகுத்தூளை போடுங்க சில குட்டிகள். சுத்தவரை போடுங்க. இன்னும் போடுங்க சுத்தவரை. இன்னும் கொஞ்சம் போடுங்க. ரைட், மிளகுத்தூளையும் போட்டு இருக்கா கிளறி விடுவோம் முடியும். ரைட், பாருங்கோ சுட சுட குடல் வறுவல் வந்து ரெடி ஆகிட்டு. பாருங்கோ உண்மையான நல்ல வாசமாக இருக்குது. பார்க்கவே கொஞ்சம் அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கோ எப்படி வாசமாக இருக்கா? அப்போ சாப்பிடுவோமா? ரைட், பாருங்கோ. ஓகே உறவுகளே, இன்றைக்கு வந்து நல்ல ஒரு அருமையான வீடியோ குடல் வறுவல். தொடர்ந்து என்னென்னு சொன்னால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு காத்திருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடைய சேனலை என்ன செய்யணும்? சிரிச்சோன்னு சந்தோஷமாக சொல்லுவாங்க. பாய், எல்லாருக்கும் பாய் சொல்லுங்க. ஓகே பாய் உறவுகளை, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம்.